வணக்கம். அதிகாலையே சிவகங்கைக்கு புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் வீட்டில் ரெடியாகும் தடபுடல் விருந்து. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அரசு துறைகள் சார்பாக நடைபெற்று வரும் பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதாவது முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நலத் திட்டங்களை அறிவித்தார். தற்போது அந்த திட்டங்கள் முறையாக மக்களை சேர்ந்து சென்றுள்ளதா என்பதை கவனித்து அதனை ஆய்வு மேற்கொள்ள தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நேரில் சென்று கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதன்படி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சியிலிருந்து சாலை வழியாக காரைக்குடி செல்கிறார். அங்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பழனியப்ப செட்டியார் நினைவு கலையரங்க வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் தனது சொந்த நிதியில் ரூபாய் 12 கோடி மதிப்பில் கட்டியுள்ள லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலக கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களது அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் மாலையில் திமுக நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதன் பின் நாளை சிவகங்கை மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ப. சிதம்பரம் அவர்கள் இல்லத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாளை தினம் சிவகங்கை மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கவுள்ள ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதன் பின்னர் மன்னர் துரைசங்க அரசு கல்லூரி வளாகத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்க உள்ளார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடித்துவிட்டு மதுரை செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முன்னதாக சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய நண்பருமான ப. சிதம்பரம் அவர்கள் வீட்டிற்கு மரியாதை நிமித்தமாக செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ப. சிதம்பரம் அவர்களது மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அவ்வப்போது திமுகவிற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிராக பேசி வந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ப. சிதம்பரம் அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள். அதன்படிதான் இந்த பல்கலைக்கழக நூலக திறப்பு விழாவிற்கு ப. சிதம்பரம் அவர்கள் நேரிலிருந்து அழைப்பு விடுத்ததும் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இசைவு தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களுக்கு மத்தியில் அவ்வப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் மூத்த முன்னோடிகள் இல்லத்திற்கும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இல்லத்திற்கும் மரியாதை நிமித்தமாக சென்று வருவது வழக்கம். அந்த வகையில் தற்போது ப. சிதம்பரம் அவர்களது சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ப. சிதம்பரம் அவர்களது அழைப்பை ஏற்று அவரது இல்லத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை தினம் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு மதுரை செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் அவர்களது அழைப்பை ஏற்று நூலக திறப்பு விழாவிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வில் ஈடுபட உள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.